ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வாஸ் பாகிஸ்தான் தேர்ட் T20 மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 1-1ன்னு சொல்லிட்டு லீடில் இருக்காங்க. இந்த மேட்ச்சை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க இந்த சீரீஸ் வின் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லியும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். டெய்லியும் கிரிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா அதோடைய ஃபீட்பேக் தான் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கோர்சஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க்கு தான். அது எப்படி என்ன ஏதுன்னு ஒரு சின்ன வீடியோவில் டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். அது பாருங்கள். புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கோ, கால் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். அதை பற்றி உங்களுக்கு புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி கேட்டுங்க. பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கிளம்புறாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அணி 139 ரன் அடித்து 9 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. குயிக் அண்ட் டீகாக் 0 ரனில் அவுட் ஆகிட்டார். ஆண்ட்ரிக்ஸ் 34 ரனில் அவுட் ஆகிட்டார். பெட்டோரியஸ் ஒரே பாலில் அவுட் ஆகிட்டார். ப்ரவிஸ் 21 ரனில் அவுட் ஆகிட்டார். பெரேரா 29 ரன் அடித்து அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். அடுத்தடுத்து விக்கெட் விட்ட காரணத்தினால பர்ச் 30 ரனில் நாட் அவுட்டாக இருந்தார். வில்லியம்ஸ் 5 ரனில் அவுட் ஆகிட்டார். ரொம்பவே சுமாராக பேட்டிங் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி. சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் டீம் ரொம்பவே சுலபமாக முடிச்சிட்டாங்க இந்த T20 மேட்ச்சை. 140 ரன்னு டார்கெட் கொடுத்தாங்க. இதில் யார் ஹையஸ்ட் விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்ரிடி 3 விக்கெட், மிராஸ் 1 விக்கெட், அஸ்ரப் 2 விக்கெட், நவாஸ் 1 விக்கெட், தாரிக் 2 விக்கெட்ஸ் எடுத்து இந்த டீமை ரொம்பவே டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. சூப்பராக பவுலிங் போட்டு 140 ரன் அடித்தா வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாகிஸ்தான் அணி ரொம்ப சூப்பராக விளையாடி 19 ஓவரில் 140 ரன் அடித்து 6 விக்கெட் இழப்பு இருக்குது. இந்த மேட்ச்சை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. ஃபர்கான் 19 ரனில் அவுட் ஆகிட்டார். ஐயூப் 0 ரனில் அவுட் ஆகிட்டார். பாபர் அசம் 68 ரனில் அவுட் ஆகிட்டார். ஆஹா 33 ரனில் அவரும் அவுட் ஆகிட்டார். நவாஸ் 5 ரனில் அவுட் ஆகிட்டார். கான் 6 ரனில் நாட் அவுட்டாக இருந்தார். நவாஸ் 5 ரனில் அவரும் தன்னுடைய விக்கெட்டை விட்டார். ஒரே பாலில் முகமது நவாஸும் பேக் டு பேக் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்ரப் 2 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணி இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் அணி. ரொம்பவே ஈஸியாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் டீம் சூப்பராக பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா சூப்பராக பவுலிங் பண்ணி ஒரு டீம் கோஆர்டினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க காமிச்சிருக்காங்க. இந்த சீரீஸு இந்த மேட்ச் அருமையாக வின் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சுமாராக தான் பந்து வீச்சு பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி. பர்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வில்லியம்ஸ் 2 விக்கெட், பெரேரா 1 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த மேட்சையை ஈஸியாக வின் பண்ணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் அணி. இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்காங்க 2-1ன்னு. சூப்பராக இருந்தது இந்த மேட்ச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த எவ்ரிடேஸ் கிரிக்கெட்டை பற்றி பார்த்திங்கன்னா எவ்ரிடேஸ் நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்கள் எல்லாருக்குமே ஷோ ஆகும். நம்ம அடுத்தடுத்து நியூவாக டாப்பிக்கை பேச போகிறோம். அது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.
விஷுவல் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.